அப்படியே போய் அந்த கிணத்துக்கிட்ட போய் இப்படி எட்டி பார்த்தது தாங்க. அப்போ ஆனுவல் டேலாம் நடந்து சாயந்தரம் டைம் தானே, உடனே தானே பிரச்சனையாகி வந்து எட்டி பார்த்தேன் கிணத்த. அப்போ என்னுடைய ஃப்ரெண்டோட அம்மா அப்பா எல்லாமே வந்துட்டு இருந்தாங்க அந்த டைமில். ஐயோ என் ஃப்ரெண்டு அங்கே நிற்கிறா என்னன்னு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு பிரேமான்னு கூப்பிட்டுச்சு. அது நல்லவேளை அது கடவுள் மாதிரி தான் நினச்சிக்கிட்டேங்க நான். இன்னும் எனக்கு ஆயுசு கெட்டி நினச்சிட்டேன் நான். அந்த பொண்ணு கூப்பிடுமே நான் திரும்பி பார்ப்போம், என்ன இங்கே வந்து என்னடி பண்ணிகிட்டு இருக்க, என்னடி வீட்டில் என்ன பிரச்சனையா, ஏன்டி அழுதுட்டு இருக்க அப்படின்னு கேட்ட உடனே அவளை பார்த்த உடனே நான் எல்லாத்தையுமே சொல்லி அழுதுட்டேன். அந்த மாதிரி எங்கள் அப்பா அந்த மாதிரி புடவை கட்டிட்டு போனதுக்கு அம்மாட்ட போய் சண்டை போட்டு பிரச்சனை பண்ணிட்டாரு. நான் ஏற்கனவே சொன்னேன் வீட்டில் எதுவும் சண்டை வரக்கூடாது, சண்டை போடாதீங்கன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். மீண்டும் 2 பேரும் சண்டை போடுறாங்க. அங்கே உள்ளவங்க எல்லாமே அப்படியே ஒரு மாதிரியாக பார்க்குறாங்க. எனக்கு ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. நானும் 10வது வந்துட்டேன், இன்னமும் சண்டை போட்டுட்டு இருந்தால் எனக்கு அசிங்கமாக இருக்குமா இருக்காதா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு நான் கிளம்பி வந்து நான் சாகலான்னு தான் இதில் குதிக்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொன்னேன். இப்படிலாம் செய்யாதடி, வாடி உன்னை கொண்டு போய் நாங்கள் வீட்டில் விட்டுறோம்னு அவங்க அம்மா அப்பாலாம்